இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது விசுவாச வாழ்வில் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், நமது நம்பிக்கை வாழ்க்கையில் கோடி அற்புதர் புனித அந்தோனியார். இதுதான் இன்றைய நாளின் மைய கருத்தாக நாம் தியானிக்க வருகை தந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நமது பாசமிகு திருத்தல அதிபர் தந்தை பெயராலும் இந்த தெய்வீக திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தர் பெயராலும் உங்களை அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என வரவேற்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு நாள் நாதனே நான் திரிச்சறிஞ்சு, அப்படின்னா ஆண்டவரே, ஒரு நாள் நான் உம்மை விட்டு பிரிந்தாலும், ஒரு நாள் நாதனே நான் திரிச்சறிஞ்சு, தீராத ஸ்நேகமாகி என் அருகில் வந்து உள்ளில் நீ கிருபையாய் மழையாய் தீராத்தோர் அனுபவமாய் எந்தோர் ஆனந்தம் ஆத்மாவினாழங்களில், என் ஆத்மாவினாழங்களில், என் ஆத்மாவினாழங்களில் என்றுமே வாழ்கின்றவர். மத்தேயு 28:20. இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை சதா காலம் நான் உங்களோடு இருப்பேன். இதற்கு பெருதான் விசுவாசம். இந்த அண்ட சராசரையும் படைத்து ஆளுகை செய்கின்ற ஆண்டவர், சாவின் மீதும் பாதாளத்தில் மீதும் வெற்றி கொண்டவர். மத்தேயு 22:32. அவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். யோவான் 14:18. நான் உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவளாக விட மாட்டேன். யோவான் 14:19. நான் வாழ்கிறேன், நான் எப்படி வாழ்கின்றேனோ அதே போல நீங்களும் வாழ்வடைவீர்கள். எப்பொழுது? யோவான் 14:1. எப்பொழுது வாழ்வடைவீர்கள்? தந்தை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆமோஸ் 5:6 சொல்லுகிறது, இனி யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடுகின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வாழ்வடைவார்கள் என்று ஆமோஸ் 5:6 வாசிக்கின்றோம். திருப்பாடில் வாசிக்கின்றோம், விசுவாசம் உள்ள இறைவாக்கினர், விசுவாசம் உள்ளவன் அவன் வாழ்வு பெறுவான், விசுவாசம் உள்ளவன் அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட என்று வசனம் சொல்லுகிறது. உரோமையர் 10:9. எந்த ஒரு நாவு இயேசுவே ஆண்டவரே என்று வாயார அறிக்கை செய்து உள்ளூர நம்புகின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் வாழ்வு பெறுவார்கள். பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கோடி அப்பனுடைய வாழ்வில் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு காரணம் நம்பிக்கை. தம் கரங்களில் ஏந்திருக்கின்ற குழந்தை இயேசுவை வைத்திருந்த நம்பிக்கையின் வாயிலாக, நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 13:58 தன் சொந்த ஊரில் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஆண்டவர் சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக, உங்கள் விசுவாசம் இல்லாத காரணத்தினால் அங்கு அவரால் வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. உண்டு, இந்த உலகத்தில் வேதனைகள் உண்டு. வசனத்தின்படி யோவான்
16:33. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் உண்டு, நோய் நொடிகள் உண்டு. மனிதரால் பிறந்து விட்டோம். ஆனால் யாரெல்லாம் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அங்கே ஆண்டவருடைய அடையாளங்களும் அற்புதங்களும் வல்லசைகளும் நிகழும். எபிரேயர் 11:1 வாசிக்கின்றோம். எபிரேயர் 11:1. நம்பிக்கை என்பது என்னது? விசுவாசம் என்பது என்னது? நாம் எதை நினைக்கின்றோமோ, நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அது கிடைக்கும் என்கின்ற மன உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அப்போ அந்தோனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது, நம்பிக்கை இருக்கின்ற இடத்திற்கு என்ன, நம்பிக்கை இருந்தால் என்ன முக்கியமானது? மனமாற்றம் வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் அங்கு விசுவாசம் இருக்காது. ஒவ்வொரு விசுவாச வாழ்வும், ஒவ்வொரு நம்பிக்கை வாழ்வும் நம்மை மனமாற்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு ஒரு 3 பேர், முக்கியமான 3 நபர்களை நம்ம தியானிக்கின்றோம். முதலாவது அபிரகாம். அபிரகாம் செய்த தவறு என்ன? ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அபிரகாமுக்கு வருகிறது. உன் சன்னதிகளை நீர் வாழ்கின்ற இடத்தை விட்டு உனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வாயாக என்று சொல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டு தன் மனைவி அழைத்து கொண்டு செல்கின்றார். செல்லும் பொழுது ஒரு அரசனை சந்திக்கின்றார். அந்த அரசன் இந்த தன் அபிரகாம் மனைவி சாராளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்பெண்மணி யார் என்கின்றார். அதற்கு அபிரகாம் என்ன சொல்றார்? தன் மனைவியை தன் சகோதரி என்கின்றார். காரணம், அரசனுக்கு பயந்து விசுவாசம் இல்லாததனால், உண்மையை சொன்னால் தனது தலை துண்டிக்கப்படும், அதனால் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னவர் தான் அபிரகாம். யாராவது மேல் சொல்லுவாங்களா? தன் மனைவியை என் சகோதரி என்று சொன்னார். தவறு செய்ததனால் அதை மனம் மாறுகிறார். நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர். உமது வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வாய் என்று சொன்னவர் அண்ட சராசரியம் படைத்து ஆளுகை செய்கின்றவர். நான் அரசனுக்கு பயப்பட வேண்டுமா அல்லது ஆண்டவருக்கு நான் பயப்பட வேண்டுமா? ஆண்டவருக்கு தான் நான் பயப்பட வேண்டும். ஆகையால் தான் செய்தது தவறு என்று அபிரகாம் மன்னிப்பு கேட்டவுடன் மனம் மாறிய பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்றைக்கு உமது பாவ இருளிலிருந்து, பாவ நிலையிலிருந்து மனம் மாறினாயோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப விசுவாசம் தான். அப்ப விசுவாசம் இருக்கின்ற இடத்தில் மனமாற்ற வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அப்ப விசுவாசம் நம்ம எங்கே அழைத்து செல்ல வேண்டும்? மனமாற்றத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரி, அதுதான் புனிதர் நமக்கு எடுத்துரைப்பது. ஆகையால் என்றைக்கு அபிரகாம் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்தாரோ ஆண்டவர் என்ன செய்கின்றார்? அபிரகாம், நீ மனம் மாறினால் ஆகையால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா அமைவாய். எப்ப அந்த வாக்குத்தத்தம் வந்தது? மனம் மாறும்போது. அதனால் ஆண்டவர் அபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று பெயர் பெற்றார். அப்ப ஒவ்வொரு விசுவாசம் இருக்கிற இடத்தில் மனம் மாற்ற வேண்டும். இரண்டாவது யாரை பார்க்கின்றோம்? மோய்சனை பார்க்கின்றோம். மோய்சன் என்பவர் யாரு? உங்களுக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும். அவர் செய்த தவறு என்ன? ஒரு கொலைகாரன். ஒரு கொலைகாரனை ஆண்டவர் அழைத்து என்ன செய்கிறார்? ஒரு சன்னதை, ஒரு வம்சத்தை ஒப்படைக்கின்றார். இந்த மக்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்வாய் என்று சொல்கின்றார். உடனே மோய்சன் சொல்கின்றார், ஆண்டவரே, நான் நாவற்றவன், பேச இயலாதவன், திக்குவாய, என்னால முடியாத ஆண்டவரே. என் சகோதரன் ஆரோன் இருக்கிறான், என்னை விட பலசாலி, வலிமை வாய்ந்தவன், அவனை அழைத்து செல் என்று மோய்சன் சொன்னவுடன் ஆண்டவர் சொல்கின்றார், இல்லை இல்லை, நான் உன்னை தேர்ந்தெடுத்த நீதான் எனக்கு வேண்டும். நான் பேச இயலாதன்னு சொல்லாத, என்னால் முடியாது என்று சொல்லாத. விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 12 வசனம் 4-12 வாசிக்கின்றோம். உன்னால் முடியாது என்று சொல்லாத, நான் உன்னோடு இருப்பேன். நீ தீயில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ வெப்பத்தில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ கடலில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன், நீ நீரில் நடந்தாலும் உன்னோடு இருப்பேன். வாக்கு தத்தம். உடனே என்ன அன்றைக்கு சொன்னார், விடுதலை பயணம் 4:12 படி, நான் உன்னோடு இருப்பேன் என்று மோய்சனுக்கு தான் சொன்னார். வாக்கு கொடுத்தவர் வல்லவர். இன்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோய்சனு சொன்னது போல நான் உன் நாவில் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்க அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வருகின்றார்? நமது நாவில் வருகின்றார். மோய்சனுக்கு சொன்ன அதே
வாக்குத்தத்தத்தை அதை நிறைவேற்றுகின்றார். மூன்றாவதாக தானியேலை பார்க்கின்றோம். தானியேல் ஒரு அரசன். அவருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் செய்த தவறு என்ன அவர் செய்த தவறு என்பது என்ன? மாற்றான் அரசனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியை தனது மனைவியாக்கி கொண்டு அந்த மனைவியின் கணவனை போர்க்களத்தில் சண்டையில் என்ன செய்கின்றார்? கொலை செய்கின்றார். இவனு ஒரு கொலைகாரன். தான் செய்தது தவறு என்று அறிந்தவுடன் திருப்பாடல் 51 தாவீது அரசு தான் செய்தது தவறு என்று புரிந்து கொண்டவுடன் அந்த திருப்பாடல் வாசிங்க. ஆண்டவரே, திருப்பாடல் 51 10 11, ஆண்டவரே, உமது திருமுன்னிலிருந்து நான் பாவம் செய்தேன், ஆகையால் நான் பாவம் செய்து இருந்தாலும் உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே ஆண்டவரே என்று மனம் மாறுகின்றார். என்றைக்கு தாவீது அரசன் மனம் மாறினானோ அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதட பிறந்தவர்களில் தாவீதை போன்ற ஒரு மனிதன் நான் கண்டதில்லை, என் நெஞ்சுக்கு நெருக்கமானவன். பாருங்க, அப்போ ஒவ்வொரு விசுவாச வாழ்வும் மனமாற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். 3 முறை பேதுரு அவர்கள் மறுதலித்தார். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற 1 முறை 2 முறை 3 முறை மறுதலிக்கின்றார். மனம் மாறியவுடன் திருத்துதர் பணிகள் 3:15 பவுலடியார் சொல்லுகின்றார். பவுலுடைய விசுவாசம் என்பது என்னவென்றால், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் தமது பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர் பெற செய்தார் என்று பேதுரு அவர்கள் விசுவாச அறிக்கை செய்தார். பவுலடியார் பார்க்கிறோம். பவுலடியார் யாரு? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்கள். ஆனால் ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு மனம் மாறியவுடன் திருத்துதர் பணிகள் 25ஆம் அதிகாரம் 25 19 வாசிக்கின்றோம். பவுலடியார் சொல்லுகின்றார், எனது போதனை, எனது விசுவாசம் என்ன தெரியுமா? இறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று புனித பவுலடியார் பறைசாற்றுகிறார். அன்புமிக்க சகோதர சகோதரி, இதுதான் விசுவாசம் இருக்கிற இடத்தில் மனமாற்றம் கொண்டு வர வேண்டும். நேரம் இல்லாத ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடலாம். எனது வாழ்க்கையில் நாங்கள்லாம் சாமியார் ஆகணும்னா ஏறக்குறைய 12-13 வருடங்கள் படிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு 2 ஆண்டுகள் இருக்கும் பொழுது எனக்குள் இருக்கின்ற ஒரு ஆணவம், எனக்குள் இருந்த ஒரு ஆணவத்தை நான் சொல்கிறேன். நான் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல, நல்லா கவனிங்க. நான் வார்த்தைகளுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் எனக்குள்ள இருந்த ஒரு ஆணவம், ஒரு அகங்காரம், ஒரு திமிர் என்னவென்றால், 12 ஆண்டுகள் படித்து விட்டோம், இன்னும் 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சாமியாராக போகிறோம், குருவாக போகிறோம். நம்பிக்கையில் என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. ஆண்டருடைய அனுபவம் எனக்கு இல்லை. ஆண்டருடைய அன்பை நான் சுவைக்கவில்லை. அப்போ ஆண்டருடைய அன்பை பெறாமல் நான் ஒரு குருவாக என்ன செய்ய போறேன்? இதுதான் எனக்குள் இருந்த ஒரு ஆணவம், நம்பிக்கை இல்லை. ஆனால் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கும் பொழுது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-11, அன்று கானாவில் திருமணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன் முறையாக தண்ணீரை ரசமாக மாற்றினார். முதல் அருள் அடையாளம், முதல் அற்புதம். ஆனால் எனக்குள்ள இருந்த ஆணவம் என்னவென்றால், அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ ஒரு காணவ திருமணத்தில் தானே நீ தண்ணீர் ரசமாக மாற்றினாய். எனது கிராமத்தில், எனது பகுதியில், எனது இனத்தில் அநேக பெண்கள், அநேக சகோதர சகோதரர்களுக்கு இன்னும் திருமணமே நிகழவில்லையே. எப்படி நான் இது முதல் அருள் அடையாளம் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்குள் இருந்த ஆணவம். ஆனால் நான் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. எனக்குள் எத்தனை அநேக சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாமலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என் ஆண்டவர் என்ன செய்தார்? இதை என்னுடைய கேள்வி. என்னை கேட்டு, என் குடும்பத்தை கேட்டு, என் பெற்றோர்களை கேட்டு, நம்மை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் அடையாளம் அற்புதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் எனக்குள் இருந்த ஆணவம் எனக்கு என்ன செய்தார்? ஒரு காணவ திருமணத்தை தண்ணீர் ரசமாக மாற்றினார் என்று இப்பேற்பட்ட கேள்வியை கேட்க ஆரம்பித்தேன். மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1-4, ஒரு தொழுநோய் ஆண்டவர் குணப்படுத்தினார். இந்த அருள் அடையத்தை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-13, நூற்று தலைவன் மன்றாடுகின்றார், ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் அடியெடு கால் வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நோயால் இருக்க என் பணியாளன், என் மகன் பிழைத்துக்கொள் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக்கொள் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஆயினும் கூட
கிறிஸ்துவின் ரட்சகர் என்று மீட்பர் என்று நான் விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் இறைவார்த்தைக்கு எதிரானவன் அல்ல. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 பேதுருடைய மாமியார் உடல் நோய்பட்டு காய்ச்சலாக இருந்தார்கள். ஆண்டவர் அந்த மகளை தொட்டு குணப்படுத்தினார். ஆயினும் கூட கிறிஸ்து என ரட்சகர் என்று மீட்பர் நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருந்தேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஓராண்டு 2 ஆண்டுகள் அண்ட 12 ஆண்டுகள் இரத்த போக்கினால் வருந்திய பெண்மணி, நான் ஆண்டருடைய ஆடை தொட்டாலே போதும் நலம் பெறுன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். நம்பிக்கையோடு சொன்னாள். அந்த பெண்மணியுடைய நம்பிக்கை அது. நான் ஆண்டருடைய ஆடை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன். நம்பிக்கையோடு தொட்டால் குணம் பெற்றால். ஆயினும் கூட கிறிஸ்துவின் ரட்சகர் என்று மீட்பை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13-21, 5 அப்பங்களை கொண்டு 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். ஆயினும் கூட கிறிஸ்துவை மீட்பர் ரட்சகர் நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 21-28, 7 அப்பங்களை கொண்டு சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, கடல் மீது நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். ஆண்டருடைய அடையாளங்கள் அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இறந்து போன சிறுமிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார். இறந்து போன லாசருக்கு உயிர் கொடுத்தார். இறந்து போன இளைஞனுக்கு உயிர் கொடுத்தார். ஆயினும் கூட கிறிஸ்து எனது மீட்பர் என்று ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை இல்லாமல் நான் வாழ்ந்து வந்தேன். இப்படி என்றால் ஒவ்வொரு அடையாளங்கள் அற்புதங்கள் வாசித்து கொண்டே வந்தேன். ஒரு வசனம் கூட என்ன தொடவே இல்லை. கடைசியில் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11, எபிரேயர் 2:10 வாசிக்கின்றேன். வசனம் சொல்லுகிறது, பாவ இருளில் இருந்த நம்மை பார்த்து, பாவ இருளில் இருந்து என்னை பார்த்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை பார்த்து, பாவமே வாழ்வு என்று வாழ்ந்து வந்த நம்மை பார்த்து, உலகம்தான் நிரந்தரமான வாழ்வு என்று வாழ்ந்து வந்த நம்மை பார்த்து, குறிப்பாக என்னை பார்த்து சொன்னார். பாவ இருளிலிருந்து என்னை பார்த்து என் சகோதரன் சகோதரி என்று சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெட்கப்படவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அங்கதான் பாயிண்ட் இருக்கிறது. பாவ இருளிலிருந்து என்னை பார்த்து என் சகோதரன் என்று சொன்னார். பாவ அடிமைத்தனத்தில் என்னை பார்த்து என் சகோதரன் என்று சொன்னார். இதனால் அவர் சொல்ல வெட்கப்படவே இல்லை. இதனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? இதான் அங்கதான் நம்பிக்கை பிறக்கிறது. அங்கதான் விசுவாசம் ஊற்றெடுக்கிறது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனத்தின்படி நம்மை சகோதரன் சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்றால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? இந்த யூத சமுதாயம் என்ன பரிசு கொடுத்தது? நீ பாவத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு சகோதரனாக கல்வாரிக்கு சென்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதற்கு பேருதான் நம்பிக்கை. நமது பாவத்தின் நிமித்தம் நீயும் நானும் சாக வேண்டும். ஆனால் நம்மை சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவர் மரித்தார். ரோமர் 8:1, இனி யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் வாழ்வை பெறுவார்கள், அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பை இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. பாவ இருளில் இருந்து நம்மை பார்த்து என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய 2 கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன. பாவ இருளில் இருந்து உம்மையும் எம்மையும் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய 2 பாதங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டன. பாவ இருளில் வாழ்ந்து வந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவருடைய விழாவில் அம்பு எய்யப்பட்டன. பாவ இருளில் இருந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் அவர் புனிதமான தலையில் முள்முடி சூட்டப்பட்டன. பாவ இருளில் இருந்த உம்மையும் எம்மையும் என் சகோதரன் சகோதரி என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதினால் அவர் புனிதமான உடலை மரத்தோடு மரமாக இணைத்த இந்த யூத சமுதாயம் பாவ இருளில் இருந்த நம்மை பார்த்து சகோதரன் சகோதரி என்று சொன்னதினால் ரோமர் 4:25 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான திரு ரத்தம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆண்டவருடைய புனிதமான பரிசுத்தமான திரு ரத்தம் நம்மை எல்லா பாவத்திலிருந்து தூய்மையாக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அங்கே மனமாற்ற வேண்டும். இதுதான் புனிதர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப மனமாற்றம் இல்லாத இடத்தில் விசுவாசமே இருக்காது. அப்ப நமது வாழ்க்கையில் வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் கடன் பிரச்சனை இருக்கும், தீராத நோய் நொடிகள் இருக்கும். ஒரு விசுவாசம், ஆண்டவர் சொல்கின்றார்,
மத்திய 20ஆம் அதிகாரம் 21, கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் உமது வாழ்க்கையில் அடையாளங்கள் அற்புதங்கள் காண முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த புனிதமான நாளில் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக கோடி அற்புதர் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்வார். அதற்கு என்ன வேண்டும்? நம்பிக்கை வேண்டும். எங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே மனமாற்றம் ஏற்படும். எங்கெல்லாம் நம்பிக்கை மனமாற்றம் கொண்டு வர வேண்டும், எங்கெல்லாம் மனமாற்றம் இருக்கிறதோ அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம் நிகழும். இறைவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.